நேற்று ஒரு துக்க செய்தி வந்தது. என்னை பற்றின ஒரு துக்க செய்தி வந்தது சோஷியல் மீடியாவில், யூடியூப்ல எல்லாம். பொதுவாக என்னை பற்றி மட்டும் இல்லை, நிறைய நடிகர்களை வந்து இவர் காலம் ஆயிட்டாரு, இவர் இறைவனடி சேர்ந்துட்டாரு அப்படிலாம் நிறைய துக்க செய்திகள் வரும். அதை ஒளிபரப்புகிற அந்த யூடியூபுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். வெறும் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்காக உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற இந்த சொசைட்டி. இந்த சொசைட்டியில் அன்பு எங்கே கிடைக்கும்? அதுவும் தூய்மையான அன்பு எங்கே கிடைக்கும்னா, மதுரையில் இந்த ராஜா முத்தையா ஹாலில் தனுஷுங்கிற ஒரு நடிகருக்காக, தனுஷுங்கிற ஒரு இயக்குனருக்காக, தனுஷுங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே அன்பா மாற்றி வச்சிருக்கிற இங்கே தான் அந்த அன்பு கிடைக்கும். எனவே உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இட்லி கடை வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பேர், டைட்டில் மட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி சென்னையில் மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னார், ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும், நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இவர் பூ பறித்து அதை கொண்டு போய் விற்று அதில் வந்து இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி, நான் சின்ன வயசில் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்க இட்லி சுடுவாங்க. அங்கே அந்த இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடும். காலையில் அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, காலையிலே சீக்கிரமாக போய் அங்கே க்யூவில் நிற்போம். ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு போய் க்யூவில் நிற்போம். அங்கே வந்து 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். 5 அணா இங்கே உள்ளே போயிட்டாங்களா? சரி, 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். அதுக்கு போனி பண்ணுறதுக்காக நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்போம். அந்த மாதிரி இந்த இட்லி கடை 1ஆம் தேதி தான் திறக்க போகுது. ஆனால் 1ஆம் தேதி திறக்க போகிற இட்லி கடைக்கு அதை போனி பண்ணுறதுக்காக இப்போவே வந்திருக்கிற போனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.